ஹாய், நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் செடிக்கு வந்து என்னெல்லாம் சத்து கொடுக்கலாம், எப்படிலாம் சத்து கொடுக்கலான்றதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு எந்த காலத்தில் வந்து சத்து கொடுக்கணும், அது எவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறன்ற சத்து கொடுக்குறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக வாங்க, ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வந்து இந்த உயரம் வந்ததுக்கப்புறம் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபுல்லாக களை பறிக்கணும். ஒரு செடி இல்லாமல் தான் மற்ற சின்ன பில் இந்த மாதிரி புது புது செடியாக முளைக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த சைஸ் வந்தோடனே மீனாம்பழத்தை ரெடி பண்ணி எல்லா செடி மேலே தொளிச்சு விட்டிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இடத்துக்கு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். மண்புழு நிறைய உருவாகும். அப்போது நல்லா சத்து கிடைக்கும் செடிங்களுக்கு. இதோ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் மீனாம்பழத்தை ரெடி பண்ணுறத. ஒரு 2 கிலோ மீன் வாங்கி அதை ஃபுல்லாக குடல் எல்லாமே எடுத்துகிட்டு வாலும் தலையை கட் பண்ணி போட்டுட்டு மிச்சத்தை அப்படியே நீட்டாக கூடாக போட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 2 கிலோ வெல்லம் வாங்கி அதில் அந்த டப்பாவில் போட்டு ரெண்டுத்தையும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு ரெண்டு இப்படி ஷேக் பண்ணணும். அதுதான் இந்த மாதிரி கேன் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் அது வந்து மீன் அம்மலன்றது எப்படின்னா நாத்தெல்லாம் அடிக்காது, ஒரு மாதிரி கருவாடு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு தான் ஒரு மீன் செடியில் வந்து உட்கார பூச்சிங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது சொல்லிட்டு நான் பண்ணால் ஓய்டும். ஆனால் அது சத்து வந்து இலைக்கு வந்து அதிகமான சத்து கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலரில். ஏன்னா வெல்லம் போட்டனால ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை எடுத்து சும்மா கொஞ்சோண்டு ஸ்ப்ரேவும் பண்ணலாம், இப்படி செடிக்கு ஊற்றியும் விடலாம். ஊற்றிவிட்டிங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சூப்பராக செடி வேகமாக க்ரோத் ஆகும். காய் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கும், பூ நல்லா பூ பூக்கும். இதை பாருங்கள், இந்த செடி எவ்வளோ அழகாக நல்லா மீன் நம்மளை வந்து கொடுக்க இது இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பட் ஆனால் காய் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கும், செடியும் நல்லா உயரமாக வளர ஆரம்பிச்சிடும், பூக்கள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.